ஃபேக்ட்னா உண்மை, ட்ரூத்னா சத்தியம். சத்தியம் என்பது உண்மையோட பல மடங்கு வல்லமையானது. சர்வ வல்லவருடைய ஆளுகை கீழாக இருக்கிறீர்கள். இங்க பாருங்க, இதை நீங்க அக்செப்ட் பண்ணாதான், அதை புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வரும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளாத போது, இல்லைங்க என் வாழ்க்கையில் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குங்கன்னு நீங்க ஃபேக்டை பத்தியே பேசிட்டு இருந்தீங்க. உங்க வாழ்க்கையில ஃபேக்ட் தான் ஆளுகை செய்யும். நான் ட்ரூத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், ஃபேக்டை பார்த்து வாழ்ற வாழ்க்கை கன்வின்ஸ்டு மைண்டு, ஆனா ட்ரூத்தை பார்த்து வாழ்ற வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. We are going to manifest the, இல்லாட்டி எப்படி சொல்ல வந்து, convert the truth into fact. நீங்க இன்னைக்கு ட்ரூத்தா பேசிட்டு இருக்கிறது நாளைக்கு ஃபேக்டா மாறப்போகுது. இந்த நாளில நீங்க ட்ரூத்தை நம்புனீங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ள ட்ரூத் என்னவா போகுது? ஃபேக்ட் ஆக போகுது. ஃபேக்ட்னா என்ன, ட்ரூத்னா என்ன? ஃபேக்ட்னா உங்க கண்ணில் பார்க்கறது ஃபேக்ட், உண்மை. ஃபேக்ட்னா உண்மை, ட்ரூத்னா சத்தியம். சத்தியம் என்பது உண்மையோட பல மடங்கு வல்லமையானது. உண்மை கண்ணுக்கு தெரியும். பூமி தட்டையா உருண்டையா? எங்க வெளியே போய் நில்லுங்க. எப்படிங்க இருக்கு? தட்டை. பூமி தட்டை என்பது ஃபேக்ட், ஆனா உருண்டை என்பது ட்ரூத். ஆமென். அப்போ ஓரத்தில் இருக்கலாம் வலிக்கு விழுந்துட மாட்டானா என்கிற கேணத்தனமான கேள்விகள் நமக்கு வரும். ஆனாலும் பூமி உருண்டை என்பதுதான் ட்ரூத்து. புரியுதா? பூமி உருண்டைன்னு சொல்லி ஓரத்தில் இருக்க வலிக்கு விழுந்துட மாட்டானா? அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தரல, ஆனால் உருண்டை நீ நம்புற. அப்படிதான் கர்த்தர் சுகம் தர்றாரு. அப்போ ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் காலி ஆயிருமா அப்படின்னு உன் கேள்வி கேட்டாலும், ஆமா கர்த்தர் சுகம் தர்றவர் தான், நாளைக்கு அது நடக்கத்தான் போகுது. ஆமே. ஏண்டா உருண்டைன்னு சொல்ற, ஓரத்தில் இருக்க வலிக்கு விழ மாட்டான்னு சொல்ற? அப்போ டாக்டர்ஸ்லாம் தேவை இல்லையா? தேவைதான். எதுக்கு தேவை? சோகம் கொடுக்குறதுக்கு இல்லை, சோகம் கொடுத்த அப்புறம் சோமாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு. ஆமாம், அதுக்கு தான் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. எல்லாம் ஒர்க் ஆகுதா? ஸ்கேனிங் மிஷின் எதுக்கு? திரும்ப வந்து புது கிட்னி வந்திருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் ஸ்கேனிங் மிஷின். புது நுரையீரல் வந்திருக்கு, காட்டுறதுக்கு ஸ்கேனிங் மிஷின். ஆமாம். ஸோ இவங்கெல்லாம் படிக்கட்டும். படித்து நாளைக்கு நடக்க போகிற அற்புதங்களை இவங்க எவிடன்ஸ் கொடுப்பதற்காக தேவன் வைத்திருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, ஃபேக்ட்னா என்னன்னா உண்மை, ட்ரூத்துனா சத்தியம். இந்த ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு என்னன்னா, இந்த ட்ரூத் வந்து ஃபேக்டை மாற்றும், ஆனால் ஃபேக்ட் ட்ரூத்தை மாற்ற முடியாது. யாரெல்லாம் கடவுளோட பேசலையோ அவன்லாம் ஃபேக்ட்லேயே வாழ்கிறான். எவன்லாம் கடவுளோட பேசுகிறான் அவன்லாம் ட்ரூத்லேயே வாழ்கிறான். தலைவலி ஃபேக்ட், அனாசின்னு ட்ரூத்து. சரியா? தலை வலிக்குதா? உண்மை. வலிக்குது, உண்மை. இப்போ இந்த ட்ரூத்தை என்ன செய்கிறேன்? பைக்கில் போட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் ஃபேக்ட் மாறிடுது. ட்ரூத் என்ன செய்யுது? எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. அப்படித்தான் நீங்கள் சுகமில்லாமல் இருக்கிறீங்க, அது ஃபேக்ட்டு. அதிலே வாழ்கிற ஒரு குரூப் இருக்குது, அது கன்வின்ஸ்டு மைண்டு. ஆனால் அவர் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம், அவர் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். நாங்கள் இதை நம்பவில்லை, இதை சொன்னவரை நாங்கள் நம்புகிறோம் என்ற இடத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. மெய்யாகவே இன்னைக்கு காலை நான் வாசித்தப்ப கர்த்தர் என்கிட்ட வந்து ரொம்ப பேசினார். அந்த வசனத்தில் என்ன சொல்றார்? மெய்யாகவே நான் உன்னுடைய பாடுகளை சுமந்து, உன்னுடைய துக்கங்களை, உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை சுமந்தேன். அதனால் நீ வந்து பாடுகளோட துக்கத்தோட வாழ வேண்டிய அவசியம் இல்லைடா. இப்ப நீ எந்த விஷயத்துக்காக பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விஷயத்துக்காக இப்ப நீ துக்கத்தோட அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைக்கே நான் சிலுவையில உன் துக்கத்தை நான் சுமந்து தீர்த்துட்டேன். மெய்யாகவே மெய்யாகவே மெய்யாகவே. ஆகையால் என்னை சுற்றி இருக்கிற எதற்கும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம், தட்டுங்க சார் கைய, ஆமே, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மெய்யாகவே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார்.